நாளும் கோளும் என்ன செய்யும்? நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமரளி என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்மளுடைய தமிழ் கடவுள முருக பெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியப்படுத்துங்க, கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. இப்ப பார்க்கக்கூடிய பலன் எப்படி? இப்ப பார்க்கக்கூடிய பலன் ஆவணி மாத பலன். பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு இந்த ஆவணி மாசம் தொடங்குங்க, எல்லாமே வெற்றியா மாறும். ஏன்னா ஆவணி மாசம் எல்லாத்துக்குமே தெரியும், முக்கியமான விசேஷம் விநாயகர் பெருமானுடைய சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி ரொம்ப விசேஷமாக இந்த மாசம் இருக்குது. ஆவணி மாசம் 28ஆம் தேதி எல்லா விநாயகர்களும் கண்டிப்பாக நம்ம விநாயகரை கண்டிப்பா வழிபாடு பண்ணிட்டு தான் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆவணி மாசத்துல எந்த சுபகாரியம் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். எப்படா ஆடி முடியும், எப்படா ஆவணி முறக்கும், நம்முடைய குலதெய்வம் வீட்டை தேடி வரக்கூடிய மாசம் ஆவணி மாசங்க. ஏன்னா கால சக்கரத்துக்கு சூரியனும் கேதும் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலமே இந்த ஆவணி மாதம். எல்லாரும் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் திரும்ப சொல்றேன், உங்க ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துக்கிட்டு இந்த மாசம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது கரெக்டா உங்களுக்கு நான் பதிவு பண்றேன். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பவர்களே, பொதுவாக சிம்மராசி கால சக்கரத்தின் 5வது ராசி தான் சிம்மராசி. எப்போதுமே பாருங்க, ஒரு தைரியமான குணம் சிம்ம ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். எப்படி? இவங்களை மாதிரி யாரும் தைரியமா யோசிக்க முடியாது. பயங்கரமான ஒரு தன்னம்பிக்கையான குணம் இருக்குங்க. ஒரு விஷயம் முடிவுட்டா அதுல பின்வாங்க மாட்டாங்க சிம்மராசியை பொறுத்தவரை. எப்படி? பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு எதுவுமே ஒரு கரெக்டா ஒரு வேலையை கரெக்டா பண்ணணும், ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க எல்லா விஷயத்திலையும். சரி, எப்படி? தன்னம்பிக்கை, தன்மானம், திறமை, டேலண்டா குணம், அறிவான குணம் எல்லாமே பாருங்க சிம்மத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் எப்படி? ஆவணி மாதம் உங்க ராசியில சூரியன் ஆட்சி பலமாகக்கூடிய மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படும், அதுக்கான பதிவு தான் இது. வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு அந்த பதிவு இந்த வீடியோக்குள்ள இருக்குது. இப்ப கிரகமே பார்த்துருவோமா? அவங்க ராசியில பாருங்க, சூரியன், புதன், கேது 3 கிரகம் இருக்கு. 2ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமா உட்காந்துருக்காரு. அடுத்து 7ஆம் இடத்துல யாரு? ராகு. 8ஆம் இடத்துல யாரு? சனி பகவான். சனி வக்ரத்துல ஸ்ட்ரெயிட்டா 11ஆம் இடத்துல லாபத்துல யாரு இருக்காரு? செவ்வாய் பகவான் இருக்காரு. 12ஆம் இடத்துல குரு உச்சத்துல உட்காந்துருக்காரு. இதுல ஒரு 2 கிரக பயிற்சி வருது. கரெக்டா பாத்தீங்கன்னா புதன் பகவான் உங்க ராசிக்கு கரெக்டா 6ஆம் தேதி, எப்படி? ஆவணி மாசம் 6ஆம் தேதி உங்க ராசிக்கு வருவார். ஆவணி 20க்கே அவர் நேராக கண்ணில போய் உச்சமாயிருவார். ஆவணி 20 புதன் உச்சத்துல நிற்பார். அது வரை உங்களுக்கு புதாதித்ய யோகம் கடுமையா வேலை செய்யும். அடுத்து சுக்கிர பகவான் கரெக்டா ஆவணி 17. ஆவணி 17 அவர் சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலம் இருக்காரு. இவ்வளவு கிரகம் ஆட்சி பலமாகுது. அதனால இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இது உங்க வாழ்க்கையுடைய தலையெழுத்த மாற்றும். எப்படி? உங்க வாழ்க்கையில் வெற்றியை தேடி கொடுக்கும். நீங்க கவலையப்படாதீங்க. சிம்மத்துல எத்தனை பேர் பார்த்தாலும் சரி, இனிமே எந்த ஒரு கெட்டதும் நான் சொல்லக்கூடிய அமைப்பு நான் சொல்ல மாட்டேன், சொல்லவும் வராது வார்த்தை. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நீங்க எல்லாருமே சிம்மராசிங்க, என்கிட்ட ஜாதகம் பார்த்தாலும் சரி பார்க்காலும் சரி, எல்லாருமே ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த சிம்மராசி பிறந்தா கண்டிப்பா நீங்க ஜாதகம் எடுத்து பார்த்துக்குங்க. விநாயகர் பெருமானை கும்பிட்டு இந்த மாசத்துல ஆரம்பிங்க, எல்லாமே வெற்றியா வரும். இப்படி விநாயகரும் முருகபெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுக்க கிடைக்கும், கவலையப்படாதீங்க. சிம்மத்தை பொறுத்தவரை முருகன் 11ல, விநாயகர் உங்க ராசியில. நான் ஓப்பனா சொல்றேன், எப்படி? விநாயகர் உங்க ராசியில, முருகன் 11ல. எப்படி? உங்க ஆசையை பூர்த்தி பண்றது முருகன். ஃபர்ஸ்ட் ஒரு ஆரம்பிக்கிறது விநாயகர் பெருமான். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா உங்க ராசியில கேது, கேதுடைய அதிபதி யார்? விநாயகர் பெருமான் தானே. 11 லாபம் யாரு? செவ்வாய். செவ்வாயோட அதிபதி யார்? முருகன் தானே. எப்படி சொல்லணும்? இந்த 2 அருளும் உங்களுக்கு கிடைக்க போதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சூரியன் செவ்வாய் நட்பு கிரகங்க. அந்த அளவுக்கு நிறைய நல்லது இருக்கு இந்த சிம்மராசி. எதுக்குமே கவலைப்படாதீங்க. உங்களை யார் எது சொன்னாலும் பயப்படாதீங்க. பயப்படாம இறங்கி ஆட்டிங்க, எல்லாமே வெற்றியமா. தோல்விக்கான விஷயத்துக்கு நான் சொல்லவே கூடாது, சொல்லவும் மாட்டேன். ஏன்னா உங்க ராசி அதிபதி பாருங்க, 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருந்தாரு. நிறைய செலவு, கடுமையான செலவை பார்த்தீங்க. நான் சொல்றது வருமான பொருளாதாரம் ரொம்ப செலவை பார்த்தீங்க. நிம்மதியே இல்லைங்க. மனக்குழப்பம், தடுமாற்றம், நண்பர்கள், கூட்டாளி, மனைவி, கணவன் எல்லாத்துக்கும் பாருங்க. மருத்துவமனை எத்தனை பேர் போறீங்க கேட்டு பாருங்க. நீங்க சிம்மராசி பிறந்தா கேட்டு பாருங்க. உங்க கணவனுக்கோ மனைவிக்கோ இப்ப ரீசெண்டா மருத்துவ செலவு பண்ண மட்டும் கேட்டு பாருங்க. சொல்லுவாங்களே, ஆமா இருந்துச்சு சொல்லுவாங்க. பெருகொண்ட பணம் செலவு சேமிப்பு இருந்துச்சா கேட்டு பாருங்க.
ஒரு பயணத்தை மேற்கொள்ள கேட்டு பாருங்க, நிறைய அலைச்சல் இருந்துச்சு கேட்டு பாருங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. இதுல அவங்க எதுவுமே மறுப்பு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை பார்த்தது யாருன்னா சிம்மமா இருக்கும். பொருளாதாரம், வருமானம், லாபம், வேலை, உத்தியோகம் எல்லாத்துலயும் நிரந்தரமான வேலை இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்கல. ஓப்பரேஷனும் நிரந்தரமான வேலை யாருக்குமே இன்னும் கிடைக்கல. சிம்ம ராசி கொடுத்தாரு வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த வேலையோட நல்ல வேலை வரலன்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. சரி, இந்த வேலையாச்சும் நம்ம பார்ப்போம், டக்குன்னு வேலை மாறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குழப்பத்துல இருந்துகிட்டே வேற பக்கம் வேலை தேடுறாங்க. ஆனா இன்னும் அவங்களுக்கு அனுகூலமா அமையல. எனக்கு கடன் இருக்கு, பகை இருக்கு, தாய்மாமங்கள பிரச்சனை இருக்கு, மனைவி கிட்ட, நண்பர்கள, கூட்டாளிட்ட பிரச்சனை இருக்கு. நீங்க நிறைய பேரை நீங்க கேட்டு பாருங்க, சொல்ல மாட்டேங்க. இப்ப ரீசெண்டா பாருங்க, குழந்தைகளுக்கு ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவு பண்ணியிருப்பாங்க, மனக்குழப்பம் நிறைய இருந்திருக்கும். மாமனார் மாமியார் ஒரு சைடு நிறைய செலவை பார்த்திருப்பாங்க, கணவன் மனைவிகள் ஒரு நிறைய தடங்களை சந்திச்சிருப்பாங்க. நீங்க கேட்டா சொல்லுவாங்க, ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்த யாரா சிம்மராசிக்காரன். இதை நான் ஏன் சொல்றேன்னா, பலவீனத்தை சொன்னா, இதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு இந்த கிரகம், இப்ப சொந்த ஆட்சி பலமா இருக்கும் சூரியன். நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. வேலை கிடைக்காதவங்களும் சூப்பர் வேலை கிடைக்கும் சொல்லுங்க. அதுவும் நல்லா வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்க வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் தேடி வரும் சொல்லுங்க. இப்படி வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்கும் ப்ரமோஷன் தேடி வரும், தேடி வந்தே தெரியும், யாராலையும் மாற்ற முடியாது. ப்ரமோஷனுக்குள்ள அதிபதி 11ஆம் வீட்டு பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி உங்க ராசியில 20ஆம் தேதி வரை இருப்பதால் உங்களுக்கு பயங்கரமான ப்ரொமோஷன் அள்ளி கொடுக்க போறாரு வேலை உத்தியோகத்துல. அது வெளிநாட்டுல வேலை பார்த்தா சரி, வெளியூர்ல பார்த்தா சரி, இங்கே வேலை பார்த்தா சரி, அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதினாலும் சரி, ரிசல்ட் உங்க பக்கம். நிறைய பேருக்கு அரசாங்க வேலை ஆவணி மாசம் அப்பாயின்மெண்ட் ஆறு வீடை தேடி வரும். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அரசியல்வாதிகளும் உங்களை யாருமே அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க. கமிஷன் வியாபாரம் எத்தனை பேர் பண்ணாலும் சூப்பரா இருக்கும். மருத்துவ சார்ந்த படிக்கிறவங்களாம் மருத்துவ எக்ஸாம் எழுத சொல்லுங்க, ரிசல்ட் சூப்பர். மருத்துவ ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, மெக்கானிக்கல் ஃபீல்டு, இன்ஜினியரிங் ஃபீல்டு, இது சம்மந்தப்பட்ட எல்லா ஃபீல்டையும் நீங்க கிங்கா வாழ்வீங்க பாருங்க. இப்ப உங்களை யாருமே அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு யோகம் இருக்குங்க. பெருங்கொண்ட பணம், வருமான, கடன், எவ்வளவு ஒரு கடன் சுமை வந்தாலும் சரி, அந்த கடன் சுமையை குறைச்சு இந்த ஆவணி மாசத்துல நீங்க டாப்பா வருவீங்க. தொழில் இதை விட டாப்பா இருக்கும். தொழிலை பத்தி கவலைப்படாங்க. எல்லாருமே அஷ்டம சனி இருக்கு அப்படி இப்படி உங்களை பயமுறுத்துவாங்க. அஷ்டம சனிக்கு வேலையே இல்லை ராஜா. எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி தொழில உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு யோகம் இருக்கு பாத்து. மாமனா மாமியா உறவுகள் நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கும். திருமணம் நிறைய பேர் பண்ணுவாங்க ஆவணி மாசத்துல. சிம்ம ராசிகள், சிம்ம லக்கணம் எடுத்து பாருங்க, அதிகமா திருமணம் பண்றது இந்த ஆவணி மாசத்துல நிறைய நடக்கும். நிறைய நல்ல ஒரு விஷயங்கள் நிறைய திடீர் பயணத்தை நிறைய மேற்கொள்ளுவீங்க. நிறைய ஒரு மாற்றங்கள் வரும். நல்ல அனுகூலமா தேடி வருது பாத்துங்க. மெயினா பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். எப்படி பெண்களுக்கு நல்லா இருக்கும். இப்ப எடுங்க லாட்ரி சீட்டை. நீங்க ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து லாட்ரி சீட் எடுத்தா கண்டிப்பா 100% அடிச்சே தீரும். 11 2ஆம் இடத்துல உங்க ராசியில இருப்பதால், உங்க ராசியில புதனுடையோட சேர்ந்து சூரியனோட சேர்ந்து இருப்பதால் பெருங்கொண்ட பணம் வரப்போகுதுன்னு காட்டுது. அப்ப ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து கண்டிப்பா லாட்ரி எடுத்து பாருங்க, கண்டிப்பா 100% அடிக்கும். யாராலையும் மாற்ற முடியும். அந்த அளவுக்கு யோகம் இருக்கு. வெளிநாட்டுல படிக்கிறவங்க, வெளியூர்ல படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே அங்கே நல்ல ஒரு அனுகூலம் தேடி வரும். உடம்பு ஆரோக்கியம் நிறைய, மருத்துவ செலவு நிறைய பண்ணிருப்பீங்க, நீங்க பண்ண மாட்டீங்க. நண்பர்கள் கூட நிறைய பேர் ஏமாந்துருப்பீங்க, நீங்க ஏமாற மாட்டீங்க. நிறைய பேருக்கு நல்ல இன்கமா காட்டுது. ஏன்னா இந்த சூரியன் நல்ல பலத்துல உட்காந்துருக்காரு. நீங்க ஒரு தலைமை பொறுப்பு, ஒரு லீடரான ஒரு பொசிஷன் நீங்க இப்போ போறீங்க சிம்ம ராசிக்கிறேன். நீங்க எல்லாருமே ஜாதகம் எடுத்து மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கு. இப்ப நட்சத்திரத்துல போயிருவோமா? மகத்துல பிறந்தவங்க அனைவருக்கும் கவலையே படாதீங்க. உங்க நட்சத்திர அதிபதியோட சேர்ந்து சூரியன் இருப்பதால், எப்படி உங்க நட்சத்திர அதிபதியான கேதுவோட சேர்ந்து இந்த சூரிய பகவான் நிற்பதால் அரசாங்க வேலை, அரசு முன் அலுவலகம், வருமானம், பொருளாதாரம், வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வேலை, தொழில் மாற்றம், இடமாற்றம் எல்லாமே நீங்க பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி ரொம்ப நீங்க கஷ்டப்பட்டீங்க, இனிமே கஷ்டப்பட மாட்டீங்க. ஏன்னா வீட்டு அதிபதி நீசத்தை போய் 12ஆம் மறைஞ்சிருந்தா ரொம்ப அவமானம், பிரச்சனை, போட்டி, போராட்டம், மருத்துவ செலவு, வரை செலவு, நண்பர்கள், கூட்டாளி, கணவன் மனைவிகள் ஒற்றுமை இல்லாம நிறைய தடங்களை பார்த்தது யாருன்னா மகத்துல பிறந்தவங்க. நீங்க கேட்டு பாருங்க, அவங்க எதுவுமே மறுப்பு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா நிறைய ஜாதகம் கொடுத்தது யாருங்க? மகத்துல பிறந்தவங்க. இப்ப எல்லாமே டோட்டலா மாறுது. வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, வேலை உத்தியோகம், தொழில் உத்தியோகம் எல்லாம் சேஞ்ச் எல்லாமே தேடி வருது. எந்த காரியத்தாலும் வெற்றியா மாறும். மகத்துல பிறந்தவங்க சொல்றேன். அடுத்து பூர்வ நட்சத்திரம். ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், நாகரிகமான குணம் நிறைய இருக்கும். நீங்க கவலையப்படாதீங்க. பூரத்துல பிறந்த அனைவருக்கும் லக்கு, செம்ம லக்கு இப்ப இருக்கு. 17க்கு அப்புறம் எந்த காரியம் நீங்க இறங்கி அடிங்க, வெற்றி நிச்சயமா இருக்கும். ஏன்னா சுக்கிரன் நீசமா இருக்காருங்க. வீடு, இடம், பூமி, வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, வேலை மாற்றம், தொழில் மாற்றம் நிறைய பேர் பண்ணிக்கோங்க. உங்க மேல எந்த வழக்கு போறதாலும் சரி, நீங்க சொல்றது 17க்கு அப்புறம், ஆவணி 17க்கு அப்புறம் நடத்தி பாருங்க, கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்க. ஆனா வேலை மாறிதான் ஆகணும். ஆவணி 17க்குள்ள கண்டிப்பா தெரியும். அதுக்கு முன்னாடியே நீங்க கண்டிப்பா ஒரு மாற்றம் மாறுவீங்க. படிப்பு கல்வி நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், உத்தியோகம் நல்லா இருக்கும். எல்லாருமே நீங்க ஜாதகம் எடுத்து பார்த்துட்டு மூவ் பண்ணு. கொஞ்சம் யாரு இந்த பூரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதுல நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கும். ஜாமீன் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி தொழில் ரீதியில கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணணும். மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். அடுத்து உத்திரத்துல பிறந்தவங்க நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, யார்கிட்டையும் கை கட்டி நிக்க மாட்டாங்க,
கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கும். நீங்க தான் இந்த மாசத்துல ராஜா. உங்களை யாருமே அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய யோகம் இருக்கு. எப்படி நீங்க தான் ராஜா. உத்திரத்துல அனைவருக்குமே நல்ல காரியம், நல்ல விஷயம், பணம், பொருள், சேமிப்பு, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே தேடி வந்துகிட்டே இருக்கும். கவலையப்படாதீங்க. வீடு வாங்குறதா, இடம் வாங்குறதா, பூமி வாங்குறதா, வண்டி வாங்குறதா, வாகனம் வாங்குறதா, வெளிநாடு போறதா, வெளியூர் போறதா, நிறைய சுப செலவா நிறைய பண்ணுங்க. இந்த ஆவணி மாசம் எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் வெற்றி வரும். குலதெய்வம் உங்க வீட்டை தேடி வரும். உத்திரத்துல பிறந்தவங்க, உத்திரத்துல பிறந்தவங்க எல்லாமே ராஜ வாழ்க்கை இருப்பாங்க. நிறைய நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும்போது எல்லாருமே உங்க ஜாதகம் எடுத்து பாருங்க. உத்திரத்துல பிறந்தவங்க நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். அரசியல், அரசாங்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். வரக்கூடிய ஆவணி மாத பலன் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.